முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ். Yes, sir. Okay. Just a minute. Okay, students. Okay, today we are going to discuss about microbes in human welfare. So this is the lesson today we are going to discuss. And in the lesson, these are all the list of topics: microbes in household products, microbes in industrial products, and the microbes in sewage treatment, and microbes which are involving in production of biogas, and microbes are the biocontrol agents, and finally we are going to complete with the microbes as a biofertilizers. So in this lesson completely it is going to deal about different microbes and their utilization. Okay, so in mankind products, and these products are directly derived from the microbes. Okay, in many industries and many household products we are directly taking from the microbes. And what are all these products? Okay, இதுதான் நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்கிறோம். பட் இங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் ஆக்சுவலி. ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒன்று, செர்டைன் மைக்ரோப்னுடைய நேம், அந்த மைக்ரோப்னுடைய யூட்டிலைசேஷன் என்ன, அவ்வளோதான். எந்த மைக்ரோபு, அந்த மைக்ரோப்னுடைய நேம் என்ன, அந்த மைக்ரோப்னுடைய பர்பஸ், நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ராடக்ட் என்ன. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மைக்ரோபை பற்றி படிக்கும்போது மைக்ரோப்ஸ்னுடைய குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் பாக்டீரியாஸ் ஆர் தே ஆர் ஃபங்கை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அது வந்து பாக்டீரியல் ப்ராடக்டா ஒரு, இல்லைன்னா அது ஒரு ஃபங்கை ப்ராடக்டா, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் group of the organism and the name of the organism, name of the microbe and the product. So இந்த 3 points தான் நீங்க இந்த லெசன்ல இருந்து பிக் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். இது நீங்க கரெக்ட் அப்படின்னாவே it is the one of the easiest lesson and from 12th standard NCERT. and weightage அப்படின்னு பார்த்தீங்கன்னா minimum we can expect 2 questions and maximum we can expect
3 to 4 questions also, and minimum we can expect it. Suppose 2 questions அப்படின்றது இங்க நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 2 questions அப்படின்றது எப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படி இது பண்ணலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம மைக்ரோப்ஸ் வந்து எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் சம் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் வைரஸஸ், வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரியான்ஸ், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் பி க்ரோன் ஆன் நியூட்ரியன்ஸ் மீடியம் டு ஃபார்ம் ஏ காலனிஸ். ஏன் சார் நம்ம இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றோம், ஏன் நம்ம இந்த இடத்துல கல்ச்சர் பத்தி பேசுறோம் அப்படின்னா, மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் க்ரோன் இன் எனிவேர். நம்ம ஒரு பர்டிகுலர் மீடியம்ல வச்சு வளர்த்துடலாம். பட் நம்ம வி கேனாட் கல்ச்சர் வைரஸஸ். ஸோ வைரஸஸ் ஆர் நாட் கல்ச்சரபிள். அப்போ வைரஸை நம்ம கல்ச்சர் பண்ண முடியாது, வளர்க்க முடியாது அப்படின்றத இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி சார் கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் organisms are microbes are used to culture in a culture medium அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபங்கை, பாக்டீரியா, அண்ட் தீஸ் டூ ஆர் usually cultivated in any culture medium, but we cannot culture viruses in any medium. Okay, so this is the point you should know. And if any questions comes like this, and if there is options A அப்படின்றது fungi, B அப்படின்றது bacteria, and C can be virus, and they will ask us to select whether A B correct, A B C correct, B C correct. அந்த மாதிரி questions வந்து கேட்கறதுக்கான chances இருக்கு. Just a minute. Okay, right. So these are all the points we should take from the first page. Okay, next. Just a minute, the page is loading. Okay, this is the second page. சார் இந்த பேஜ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கேட்கலாங்க. ஏன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வைரஸஸ் பேர் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் கால்ட் ஏ. ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, திஸ் இஸ் பாக்டீரியா ஃபேஜ். ஸோ பாக்டீரியா ஃபேஜினுடைய இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சுரல் அந்த காலம்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி கேட்கலாம். ஹெட், காலர், டெய்ல், பிளேட், பின்ஸ் அண்ட் ப்ராங்ஸ். இந்த ப்ராங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they are unique in this pathogen. And then B வந்து பார்த்தீங்கன்னா they are the adenoviruses, and these adenoviruses causes respiratory infections. See, you should know the word respiratory infections. Note down the word, it is very very important. ஏன்னா adenoviruses are the viruses can able, I mean they are responsible for causing diseases like in humans அப்படின்ற மாதிரி கேட்கலாம். So they are respiratory, there are some respiratory disorders. Okay, diseases are caused by adenoviruses. And the next one is rod shaped tobacco mosaic virus or TMV virus. Okay, so TMV அப்படின்றது tobacco mosaic virus அப்படின்னு நம்ம சொல்றாங்க. So these are all the points you should note down here, and that's it. Then next on the left side one, a rod shaped bacterium showing flagella. So அது வந்து அந்த பாக்டீரியானுடைய இது நீங்க பார்க்கலாம். So you should know there are two viruses. One is bacteriophage. The bacteriophage virus can kill bacteria, and adenoviruses, and these can cause disease in humans in respiratory disease. Okay, so I hope இந்த பேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
Okay. Is it visible? Yes, Sir. Okay. Okay. Thank you. So next topic is microbes in household products. So நம்மளுடைய டே டு டே லைஃப்ல we are getting many microbial products and அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப காமனான எல்லாருடைய வீட்லயும் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும். ஸோ லாக்டோபெசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கு, விச் இஸ் ஆல்சோ கால்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் யூஸ்வலி க்ரோயிங் இன் மில்க் அண்ட் இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு கோட். ஸோ பால் தயிராக மாறக்கூடிய அந்த ஒரு பாக்டீரியா தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, ஸோ ஓகே, இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. பட் வாட் இஸ் த கண்டிஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ்? எதனால இந்த இது ப்ராசஸ் நடக்குதுன்னா, தெர் இஸ் அ ஃபர்மெண்டேஷன். ஓகே, ஸோ இதுல வந்து த லேப் கேன் ப்ரொடியூஸ் ஆசிட்ஸ் and coagulate and partially digest the milk proteins. So here the digestion of milk is taking place. ஸோ அந்த டைஜஷனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேர்டை வந்து மாற்றுது, மில்கை வந்து கேர்டாக மாற்றுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விச் அட் சூட்டபிள் டெம்பரேச்சர் இதுக்கு தேவை, போதுமான அளவுக்கு எல்லா கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இது நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஷுட் பி நோட்டட் ஹியர் இஸ் த விட்டமின் B12. ஓகே, and vitamin B12 is also present in the curd, which is it is very important in our many metabolic activities. So இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, லேப் play a very beneficial role in checking diseases causing microbes. ஸோ நம்ம பாடியில் ஏதாவது டிசீஸ் காஸ்டு மைக்ரோப்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு கொஸ்டின் செட்டர் யோசிச்சு பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங், ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் characteristic features are correct or incorrect regarding lactic acid bacteria or lactobacillus ன்னு கேட்கலாமா? ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா B12 இருக்கு, அதுக்கப்புறம் டிசீஸை செக் பண்றதுக்கும் நம்ம இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அனதர் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்லி தோசை எல்லாரும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த இட்லி தோசைக்கான அந்த மாவு புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, டோ, ஸோ அது வந்து இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பாக்டீரியா. by the fermentation process. Fermented அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், டூரிங் ஃபெர்மெண்டேஷன் கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிலீஸ், ரைட்? அப்போ நம்ம வந்து மாவு புளிச்சது அப்படின்னு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மாவு அப்படியே உப்பி வெளியில வரது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாவு உப்பி வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுறதுமா. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இங்க நடக்குது. ஸோ த பப்ட் appearance of dough is due to the production of carbon dioxide gas. ஓகே, இதே மாதிரி நம்ம பிரெட் மேக்கிங்லயும் வந்து ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அங்க அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து சக்கரோமைசஸ் செர்விசியே. இது நம்ம பேசிக்கா வந்து பேக்கர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் ஐ மீன் ஃபங்கை பேர் வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சக்கரோமைசஸ் செர்விசியே. A number of traditional drinks and foods also made by fermentation by microbes. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த டாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ப்ராடக்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் பை தி பாக்டீரியா ஃப்ரம் தி பிளான்ட்ஸ் பாம். ஸோ பாம் பிளான்ட்ஸ்லேருந்து, இந்த பாம் பிளான்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கல். அதுக்கான காரணமும் வந்து அங்கே ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். And microbes are also used to ferment fishes. எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க, ஃபிஷ், சோயாபீன் அண்ட் பேம்பூ ஷூட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they are produced by microbes. ஓகே, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான். அப்ப இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, by the fermentation of bacteria what are all the household products are we are getting அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது we should note these points. ஓகே, என்ன சொல்றேன், இந்த இடத்துல பேக்கர் ஈஸ்ட் இருக்கு,
I mean Saccharomyces cerevisiae. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி டாடி. அதுக்கப்புறம் வி கேன் ஃபெர்மெண்ட் தி ஃபிஷ், சோயாபீன், பேம்பூ ஷூட்ஸ் எல்லாமே. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மைக்ரோபியல் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம், சீஸ். ஓகே, ஸோ சீஸ் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் கெட்டிங் ஃப்ரம் தி பேக்டீரியல் ப்ராசஸஸ். ஸோ ஓல்டஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கூட இருக்கும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒன்று வந்து விச் ஹேவிங் லார்ஜ் ஹோல்ஸ், அது அந்த அந்த இது ஃபுல்லாக பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும். அது வந்து ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆர் டியூ டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் பை அ பாக்டீரியம் நேம்டு ப்ரோபயோனி பாக்டீரியம் ஷர்மனி. Note down the name of the bacteria, Propionibacterium shermani. So this is the bacterium which is used to produce Swiss cheese, because these bacteria are carbon dioxide. So அதனால வந்து அந்த holes வந்து ஃபார்ம் ஆகும். That makes the cheese is very tasty and even ஒரு மாதிரியான texture அதுக்கு கொடுக்குது. And another very famous cheese அப்படின்னா ராக்ஃபோர்ட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. These cheeses are refined by growing a specific fungi on them. So Roquefort cheese is the fungal products. So at the same time, Swiss cheese is the product of bacteria. You should differentiate these two products and by which type of microbes are producing these products. So we can expect a question, for example, Probionibacterium shermani is responsible for the production of Roquefort cheese. Actually, this is the statement is incorrect, right? So we can expect questions like this. So you should note down the name of the bacteria, name of the organisms, and their respective products. Okay, are you understood? Okay, once again, I will repeat the products which we are getting from the bacteria for our day-to-day uses. The one which is called curd. So curd conversion is taking place whenever there is a lactic acid bacteria or lab. And இதில் வந்து நமக்கு தெரியும் விட்டமின் B12 இருக்கு. And lactic acid bacteria is also used to check the disease causing microbes. And next one is dog, நம்ம பார்க்குறோம் மாவு. ஸோ அது நம்ம பார்க்குறோம். And then next என்ன பார்த்தோம் அப்படின்னா பேக்கர்ஸ் ஈஸ்ட், அதாவது சக்கரோமைசஸ் செர்வீசியே. அண்ட் அதுக்கப்புறம் டாடி. ஓகே, டாடி. அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபிஷ், சோயாபீன், பேம்பு, இதெல்லாமே நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீஸ்ல 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்விஸ் சீஸ், இன்னொன்று சர்மனி, அதாவது ப்ரோபயோனிபாக்டீரியம் சர்மனி. ஓகே, சரி, ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த டாபிக் விச் வி டிஸ்கஸ் சோ ஃபார்? Have you understood? Yes, sir. Okay. Sir, we will induce. Once again, you can repeat the question. I cannot understand. Hello? 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 What happened? Okay. I'm continuing with another topic, microbes in industrial products. Okay. Even in industry, like microbes, they are used to synthesize number of products, and those are useful in human beings. And the most important products are beverages and antibiotics. Okay. For example, we cannot produce these beverages and antibiotics like in lab. So we can produce these products in a large scale manner, because these products are commercially sales, right? So when we want to produce commercial products, as a product is a commercial, then we want to produce a larger amount, right? So for that we need a separate setup, like industries we need. So for example, beverages are produced in wide industries like beer, wine, and many beverages are produced in industries. So while we are producing any product like this in industry, we need a large scale setup, right?
and even microbes also required a large amount. So for that, what are all the conditions we need, and how many uh, requirements we need? So these are all the points we are going to discuss now, right? The structures which are very important for fermentation is, they are called fermenters. So these fermenters are large tank-like structures, and these structures are consist many byproducts, and even they are raw material. They require many raw materials. So the raw materials may be a microbe, and many other sugars and other products, and even some cereals are used to produce some alcoholic beverages, right? So let me discuss one by one. Now, first of all, we should know what are all the fermenters. That's why I'm explaining here. And if you look at these structures, and these are all the fermenters, and this is the industry which look like beverages industry. Okay. So here, how do we can expect a question? So first, we're going to discuss fermented beverages. ஸோ எப்படி வந்து இந்த ஃபெர்மெண்டட் பியூரேஜஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோப்ஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட், நம்ம இந்த இடத்துல ரொம்ப வைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோப். The yeast is been used from the time immemorial for the production of beverages. என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றோம்? வைன், பீர், விஸ்கி, பிராண்டி, ரம், and these are all the many beverages are produced here. And அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பங்கை வந்து பார்த்தீங்கன்னா Saccharomyces cerevisiae. Once again, the same fungi we use to produce baking products. ஸோ பேக்கர் ஈஸ்ட்னு படித்தோம் இல்லையா, அதே தான் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஹேஸ் டுவல் நேம். ப்ரீவர் ஈஸ்ட்னாலும் ஒன்று தான், Saccharomyces cerevisiae தான். அதே மாதிரி நம்ம சொன்ன பேக்கிங் ஈஸ்ட், ஐ மீன் பேக்கிங் ஈஸ்ட் அப்படின்னு, பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னாலும் ஒன்று. Okay, they both are Saccharomyces cerevisiae only. Okay, so this is the fungi which is used for fermenting malted cereals and fruit juices. And these malted cereals and fruit juices used to produce ethanol. Okay, alcoholic contents இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சொல்றோம். பட் இங்க வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி ப்ராசஸ். இட் ரிக்வயர்ட் மெனி ப்ராசஸஸ். ஓகே, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் அல்லது டிஸ்டிலேஷன் அப்படின்ற ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், depending on the type of raw material, what type of raw material we are used for fermentation, and the type of processing. Okay, so depending on the type of the raw materials used for fermentation and the type of processing, அதுல வந்து பாத்தீங்கன்னா with or without distillation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So fermentation is the common process. After that, whether it is required distillation or without distillation அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வடிகட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். And different type of alcoholic drinks are obtained. Wine and beer, note down the word. Here வந்து இந்த இடத்துல wine and beer produced without distillation. Distillation இதுக்கு தேவையில்லை. But while we want to produce whiskey and brandy and rum, and they required both distillation. நம்ம இங்க பண்றோம். Okay, and எங்க பண்றோம் அப்படின்னா fermented broth. Fermented brothன்றது நீங்க இப்ப பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான். Okay, so here which are all the alcoholic beverages are produced with distillation and without the distillation. And it may be a question, இதெல்லாம் with distillation ஓட யூஸ் பண்றாங்க, எது distillation இல்லாம ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ற கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இது கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது antibiotics. ஓகே, so antibiotics produced by microbes are regarded as one of the most significant discoveries of the 20th century and have greatly contributed towards the welfare of human society. பட் இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒரு மைக்ரோபியை பார்த்தும் பயப்பட மாட்டோம். ஈவன் வி ஆர் கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வி ஆர் ரெக்கவர்ட் ஃப்ரம் தட் பிகாஸ் வி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ரெமெடி ஃபார் திஸ். ஸோ தே ஆர் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஸோ ஆன்டி அப்படின்னா கிரீக் வேர்ட்ல அகைன்ஸ்ட்னு அர்த்தம், பயோ அப்படின்னா லைஃப்னு அர்த்தம். ஓகே, ஸோ அகைன்ஸ்ட் த லைஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த அகைன்ஸ்ட் த லைஃப்னா நம்ம லைஃப் கிடையாது, சில மைக்ரோப்ஸ்னுடைய லைஃப்க்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்றேன். Whereas with reference to human beings, they are pro-life and not against. நமக்கு ஆக்சுவலி அது நமக்கு அகைன்ஸ்டா இருக்காது. They are actually used to kill any microbes. Okay, so antibiotics are the chemical substances which are produced by some microbes and they can use to kill or retain the growth of other
microbes, so which are disease caused one. Okay, so இதுல நம்ம மைக்ரோப்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம ஹிஸ்டரி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி அப்படின்றது பெனிசிலினை ப்ரொடியூஸ் பண்றது தான் இல்லையா. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஆக்சிடென்டலி வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இவர் என்ன பண்றாரு, வைல் ஒர்க்கிங் ஆன் ஸ்டஃபைலோகாக்கி, note down the bacteria name Staphylococcus, and instead of Staphylococcus in our question paper we can get a Streptococcus. Okay, note down, it is not like that. So Staphylococcus is the bacteria which is used by Alexander Fleming. Okay, so once observe a mold growing in one was with culture plate. ஸோ என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டஃபைலோகாக்கையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு மோல்டு வந்து வளர்ந்து இருக்கிறத பார்க்குறாரு. அண்ட் அந்த ஸ்டஃபைலோகாக்கை சுத்தி வளர்ந்துருக்கு. அது வளர்ந்ததால் என்ன ஆகுது அப்படின்னா the staphylococcus is not grow. So the growth of staphylococcus is inhibited by the some mold of produces are there. ஸோ அப்போதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா he found that something is produced here which is not relevant with the bacterial product. ஸோ இங்க ஒரு பாக்டீரியல் ப்ராடக்ட் கிடையாது, சம்திங் இஸ் நியூ அப்படின்னு பார்க்கும்போது you found that there is a fungi which is called Penicillium notatum. This is the fungi which is comes under the class Ascomycetes. Okay, 11th standardல நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். In biological classification under fungi there is a class called Ascomycetes, and this Ascomycetes class includes Penicillium notatum, the fungi. It is a multicellular fungi, and however it is full potential as an effective antibiotics was established much later. See, the only work Alexander Fleming was done by the discovery of penicillin. That's it. But after discovery of this penicillin, another very important two scientists, one is Ernest Chain, another one is Howard Florey. See, Ernest Chain and Howard Florey, these two scientists who widely utilize the penicillin in real life. Actually என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா these two scientists they used these antibiotics. Those are wounded in American, I mean in World War II actually. World War II நடக்கும்போது many American soldiers were wounded due to fight, right? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய காயம் ஏற்படுது, அந்த காயத்தால் அவங்களால குணமடைய முடியல. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா the Ernest Chain and Howard Florey, they used the penicillin as a remedy for these wound. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா they clearly cured, and இந்த ஒர்க்கு வந்து மறக்க முடியாத ஒரு மெமரியை கொடுக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, அப்படி அந்த கட்டத்துல வந்து அவங்கள போய் உயிர் காப்பாத்தின அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1945ல 3 பேருக்குமே ஃபிளெமிங் அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ண செயின் அண்ட் ஃப்ளோரி 3 பேருக்குமே நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க in the year 1945. So we can expect a question, which are the following 3 scientists who involving in penicillium protection and who utilized it அப்படின்னு கேட்கலாம், and finally they awarded Nobel Prize. So இதெல்லாமே கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. Please note down these points. Okay, is it clear? Hello. Okay, hello, அடுத்த டாபிக் போலாமா? Yes, sir. ப்ளீஸ் பண்ணி ரிப்ளை. ஓகே ஓகே, தேங்க்யூ, ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இந்த டாபிக்ல இருந்து கன்சிக்யூட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2018ல ஒரு தடவை கேட்டாங்க, 20ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால கேட்கறதுக்கு இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் a minute.
Hello, am I audible? Yes, sir. Yes, sir. Okay, thank you. Okay, listen. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் ஆல் தி கெமிக்கல்ஸ் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிட் ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கே பார்ப்போம். ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். ஸோ திஸ் இஸ் தி ஃபங்கை. நோட் டவுன் தி நேம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். பாக்டீரியா ஆர் ஃபங்கைனுடைய நேம், அதனுடைய கிளாஸ், விச் குரூப் தே பிலாங்ஸ் அண்ட் தேர் ப்ராடக்ட்னு சொன்னேன். இங்க பாருங்களேன், Aspergillus niger, which is responsible for production of citric acid. Citric acid production அது தேவைப்படுது. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இட் இஸ் அ ஃபங்கஸ். ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்றது இட்ஸ் அ ஃபங்கஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ மாற்றி கொடுக்கலாம், சிட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ் பை அ பாக்டீரியான்னு கொடுப்பாங்க. ஸோ ஈவன் இட் டசன்ட் அங்கே வந்து அந்த நேம் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அவங்க ஸ்ட்ரைட்டாகவே இது மாதிரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஸோ ஹியர் த நேம் இட் செல்ஃப் பாக்டீரியா. ஸோ அதனால வந்து அசிட்டிக் ஆசிட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பாக்டீரியா. And next one is Clostridium butylicum. This is another bacterium which is responsible for butyric acid. And lactobacillus, of course, everybody knows. This is the bacterium again, and lactic acid. So here there are three products: acetic acid, butyric acid, lactic acid. All these three are the products of bacteria. But the citric acid, which is derived from fung. So which of the following acid is not a bacterial production அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. ஸோ we can expect it. ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அசிட்டோபாக்டர் அசிட்டி, which is the bacteria, and Clostridium butylicum also bacteria, and lactobacillus also bacteria. So all these three bacteria are used to produce acids, and at the same time citric acid is the product of fung. So எப்படி questions கேட்பாங்க, we can expect match type of question also, right? Match type of questions கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஸோ ஒரு ப்ராடக்ட் அண்ட் அதனுடைய ஆப்போசிட்ல அதுக்கான ரிலவெண்ட் மைக்ரோபை கொடுத்துட்டு which is correctly matched or incorrectly matchedன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ யூ ஷுட் நோட் டவுன் த பாக்டீரியா ஆர் ஃபங்கை நேம். அண்ட் இங்கே நம்ம வைரல் எதுவும் எடுக்க மாட்டோம். ஸோ ஒன்லி பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். Okay, so next on the Saccharomyces cerevisiae, it is used for commercial production of ethanol. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவர் ஈஸ்ட்ல நம்ம படிச்சிட்டோம், ஈஸ்ட்ல இந்த எத்தனால்ஸ் வந்து நம்ம எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. அண்ட் த மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சம் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லிபேசஸ், அண்ட் தே ஆர் யூஸ்ட் இன் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். And while we are producing detergent, they are used to remove these oily stains, and இதை நம்ம லாண்ட்ரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியேசஸ். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. பெப்டினேஸ் அப்படின்றதும் ப்ரோட்டியேசஸும் நம்ம பார்க்குறோம். பெக்டினேசஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸ், and these two enzymes are widely used. So in nowadays the bottles are widely used to pack the fermented juices sometimes, and even நம்ம fruit juices la நமக்கு இன்னைக்கு பாக்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு நிமிஷம்.
Hello? Right. Sorry for the inconvenience. Okay. Okay. Now, இந்த ரெண்டு மொத்தம் 3 enzymes நம்ம பார்த்துருக்கோம். லிபேசஸ் பார்த்துருக்கோம், புரோட்டியேசஸ் அண்ட் பெக்டினேசஸ் பார்த்துருக்கோம். இதில் லிபேசஸ் வந்து விச் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். அண்ட் அதே மாதிரி புரோட்டியேசஸ் அண்ட் பெப்டினேசஸ் வந்து தே ஆர் யூஸ் டு கிளியர் தி பாட்டில்ஸ். ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறோம். அனதர் வெரி இம்பார்ட்டண்ட்டான என்சைம் என்ன அப்படின்னா ஸ்டெப்டோகைனேஸ் தான். ஸோ ஸ்டெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ்டு பை த பாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ் which is modified by genetic engineering. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டு யூஸ் டு கிளாஸ் பஸ்டர்ஸ். பொதுவாக வந்து பிளட் வெசல்ஸ்ல இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த கொழுப்பு வந்து படியும்னு சொல்லுவாங்க இல்லை, கிளாட் இதாயிடும் சில நேரங்களில். அந்த கிளாட்டை வந்து பஸ்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்டோகாக்கஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பொதுவாக இந்த மாதிரியான பேஷண்ட் நம்ம பண்ணல அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஓகே. ஸோ அதனாலேயே தடுக்கணுன்றதுக்காகவே சடன் ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி என்சைம்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த பயோ ஆக்டிவ் மாலிகூலை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சைக்ளோஸ்போரின் ஏ. 2022 கேட்ட கொஸ்டின். சைக்ளோஸ்போரின் ஏ வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க. ஸோ தட் இஸ் யூஸ்ட் as an immunosuppressive agent. Okay, immunosuppressive agent in organ transplant patients. ஏன் சார் இது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்றாங்கன்னா, சரி பொதுவாக நம்ம வந்து மைக்ரோப்ஸ்னுடைய டிசீசஸ் பற்றி படிக்கும்போது பொதுவாக வந்து நம்ம அந்த லெசன்ல வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் படிப்போம். ஸோ கிராஃப்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆர்கனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், வேற ஒரு பேஷண்ட்ல பாடியில இருந்து தான் நம்ம அதை எடுத்து இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேஷண்ட்னுடைய பாடியில இருந்து வரக்கூடிய அந்த ஆர்கான் ஒரு பேஷண்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு ரிசீவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தட் டோனர் கிட்ட இருந்து கிடைக்கிறது வந்து ஒரு ஃபாரின் பாடியா தான் இருக்கும் அந்த பாடி. ஸோ அப்போ உடனே என்ன பண்ணணும்னா அந்த கிராஃப்ட் நம்ம வச்ச உடனே அந்த ஏத்துக்கிறவங்களுடைய அந்த பேஷண்ட்னுடைய பாடியில இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு ஃபைட் அகைன்ஸ்டா இருக்கும், ஃபைட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அதுல வந்து அந்த ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அது இது பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா முன்னாடியே இம்யூனோ சப்ரஸிவ் ஏஜென்ட்டை நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஈவன் தான் நம்ம ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா கூட அந்த ரிசீவர்னுடைய பாடியில எந்த ஒரு இதுவும் ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. அது நோட் பண்ணிக்கணும். ஓகே. It is produced by fungus Trichoderma polysporum. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, Trichoderma polysporum. So statins produced by the yeast. Statins produced by the yeast. Next product. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சைக்ளோஸ்போரின் ஏன்றது ஒரு இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட்டா இருக்கு. அது நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும்போது யூஸ் பண்றோம். அண்ட் தென் அது எந்த ஆர்கானிசம்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்றது இட்ஸ் எ ஃபங்கை, அதை மறந்துடாதீங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் இஸ் த ஃபங்கஸ். அண்ட் இங்க வந்து ஸ்டேட்டன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை தி ஈஸ்ட், மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்றது which is commercialized as a blood cholesterol lowering agent. This is the second product we are discussing here. First one is cyclosporin A, and next now we are discussing statins. Statins on the again it is taken from a fungi yeast, Monascus purpureus. So it is being commercialized as a blood cholesterol lowering agent. So பொதுவாக வந்து இந்த கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் வந்து அப்படி அதிகமாக இதாகாம தடுக்கிறதுக்காக இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஸ்டேட்டன்ஸ் ஆர் தி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட், மொனாஸ்கஸ் பர்பூரியஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட்டா இருக்கு. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இஸ் இட் கிளியர்?
Hello. Students, இது நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. Sir. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம சீவேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ நம்ம வீட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் வாட்டர், முனிசிபல் வேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து சீவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், மைக்ரோப்ஸ் இருக்கும், அதில் சிலது வந்து பேத்தோஜெனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வைட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், இது எப்படி நம்ம இந்த வாட்டரை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 3 ப்ரொசீஜர் ஆக்சுவலி. பட் நம்ம பொதுவாக வந்து ப்ரைமரி ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எப்படி இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம சாக்கடை தண்ணி தான், இதை நம்ம சீவேஜ்ன்றது அதை தான் சொல்கிறோம். முதல்ல வேரியஸ் கனெக்ஷன்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பர்டிகுலர் சீவேஜ் பிளான்ஸில் வந்து நம்ம சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது நம்ம அதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் தான். அந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்னெல்லாம் இருக்கும், அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். So there is primary treatment steps basically involve physical removal of particles. Physical removal எப்படி பண்றோம் அப்படின்னா, filtration and sedimentation அப்படின்ற 2 ப்ராசஸ் நடக்குது. இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ப்ராசஸ் ஓகே பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் ரிமூவ்ட் இன் ஸ்டேஜஸ். இனிஷியலி floating debris is removed by sequential filtration. கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 அதை நம்ம ஃபில்டர் பண்ண 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 அதில் இருக்கக்கூடிய லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துடும். அண்ட் செடிமெண்டேஷன் அப்படின்றது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுற பேர் இதுதான் செடிமெண்டேஷன். அப்போ ஒன்று அதில் இருக்கக்கூடிய பெபிள்ஸ், ராக்ஸ், இந்த மாதிரி சாலிட் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்டில்ட்டு, அந்த மாதிரியான மட்டு, இதெல்லாமே இது பண்ணுறதுக்கு நம்ம செடிமெண்டேஷன்ன்ற ப்ராசஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வாட்டர்லாம் இதாகி எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்லட்ஜ் கிடைக்கும். அதை நம்ம ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டருக்கு பேர் எஃபுலண்ட் அப்படின்னு பேர். எஃபுலண்ட்ல எந்த ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இந்த இடத்துல இருக்காது. ஸோ அந்த எஃபுலண்ட்டை நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்றது கொஸ்டின். இது வந்து இந்த ப்ராசஸை பை அந்த ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரா பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, த எஃபுலண்ட் ஃப்ரம் தி பிரைமரி செட்டிலிங் டேங்க் இஸ் டேக்கன் ஃபார் செகண்டரி ட்ரீட்மெண்ட். இப்போ அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அண்ட் இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றோம்னா, இங்க அந்த எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், அந்த எஃபுலண்ட்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை நம்ம மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ண போறோம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கண்டென்ட்டுமே நம்ம என்ன பண்றோம்னா இப்போ டைஜஸ்ட் பண்றோம். அப்போ அந்த டைஜஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா, சில டைஜஸ்டிவ் ஃபங்கை, பாக்டீரியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனாலேயே இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு biological treatment in care. So the primary effluent is passed into large aeration tanks.
and where it is constantly agitated mechanically and air is pumped into it. This allows vigorous growth of useful aerobic microbes into flocks. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இதில் பெரிய பெரிய ஏரியேஷன் டேங்க்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம அதில் பம்ப் பண்ணுறோம். அப்படி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் நிறைய ஏரோபிக் பாக்டீரியாஸை இன்செர்ட் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. வி ஆர் இன்ட்ரடியூசிங் ஏரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் பாக்டீரியாஸ் அப்படின்னா தே ஆர் கெட்டிங் ஆக்சிஜன் அண்ட் தே வில் டூ ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இந்த இதுக்கு நேம் ஆஃப் ஃப்ளோக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இது 2021 கேட்டாங்க வாட் இஸ் ஃப்ளோக் அப்படின்னு. அண்ட் ஃப்ளோக் அப்படின்னு என்னன்னா தே ஆர் தி மாசஸ் ஆஃப் பாக்டீரியா, ஓகே, வித் ஃபங்கல் ஃபிலமெண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் டு ஃபார்ம் மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம ஃப்ளோக்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ அதில் பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா while growing and these microbes start consuming the major part of the organic matter in their film. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் டைஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எஃப்ளண்ட்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட் கண்டென்ட் வந்து ரிடியூஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து இது இதாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொல்யூட்டன் கண்டென்ட் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பொல்யூட்டன்ட் வாட்டர்ல ஒரு பொல்யூட்டட் வாட்டர்ல வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எப்பவுமே பிஓடி லெவல் எப்பவுமே அதிகமாக இருக்கும். சார் அது என்ன சார் பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஃபுலண்ட் இருக்கு, ஒரு பொல்யூட்டட் வாட்டர் இருக்கு. ஸோ அதில் அதிகமான கண்டென்ட் இருக்கு, ஆர்கானிக் கண்டென்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஆர்கானிக் கண்டென்ட் என்ன பண்ணும், அந்த ஆர்கானிக் கண்டென்ட் அங்கே இருக்க அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாம் சுத்தமாக குறைஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ பிஓடி லெவல் எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஹையர் இன் தி பொல்யூட்டட் வாட்டர். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ட்ரீட் பண்றீங்க, செகண்டரி ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல ஒவ்வொரு மைக்ரோபையும் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணும்போது என்னாகும், அதுல இருக்கக்கூடிய பிஓடி லெவல் அதிகமா இருக்கிறது ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அ மினிட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், this is significantly reduces the பிஓடி லெவல்னு சொல்லுவாங்க. அப்போ பிஓடி லெவல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ல குறையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிஓடின்றது என்ன சொல்றாங்கன்னா the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. Okay, so this is the BOD. So the sewage water is treated till the BOD is reduced. ஸோ எந்த அளவுக்கு அந்த பிஓடி லெவல் குறையுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அதை தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ த பிஓடி டெஸ்ட் மெஷர்ஸ் த ரேட் ஆஃப் அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன் பை மைக்ரோப் ஆர்கானிசம் இன் எ சாம்பிள் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம ஒரு ஒரு பொல்யூட்டன்ட் வாட்டர் எடுத்து அதில் வந்து எந்த அளவுக்கு அந்த மைக்ரோப்ஸ் வந்து அதை குறைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிஓடி லெவல் எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா அது குறைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஓடி இஸ் எ மெஷர் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர் present in the water. சிம்பிளா ஒன் லைன்ல டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. பிஓடின்றது இட்ஸ் ஏ ஆர்கானிக் மேட்டர் present in the water. ஸோ அப்போ கிரேட்டர் பிஓடி இருக்கு அப்படின்னா அது வந்து பொல்யூட்டட் வாட்டர்னு அர்த்தம். அதில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிளியர்?
Okay, right. Next நம்ம பார்க்கலாம். So once the BOD of sewage or wastewater is reduced significantly, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிஓடி லெவலை குறைச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா அங்கிருந்து நம்ம செட்டிலிங் டேங்க்குக்கு அனுப்புறோம். ஓகே, தே ஆர் அகைன் வி ஆர் சென்டிங் இன் டு செட்டிலிங் டேங்க் வேர் தி பாக்டீரியல் ஃப்ளோக்ஸ் ஆர் அலவுட் டு செடிமெண்ட். ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த பாக்டீரியாலாம் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா செடிமெண்ட் ஆகுது, வீல் படியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்றோம். பிகாஸ் இங்க மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றதால இதுக்கு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி பிரைமரி ஸ்லட்ஜ்ன்றது. அப்போ பிரைமரி ஸ்லட்ஜ்ன்றது பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல கிடைச்சது. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ன்றது செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல கிடைக்குது. So a small part of the activated sludge is pumped back into the aeration tank to serve as a inoculum. இப்போ இந்த பாக்டீரியாவை நம்ம மறுபடியும் இனாகுலஸ் யூஸ் பண்ண போறோம். அதனால மறுபடியும் ஏரியேட்டட் டேங்க்குக்கு திருப்பி அனுப்பிடுறோம் கொஞ்சோண்டு. ஏன்னா மறுபடியும் இனாகுலேஷன் இருந்தால் தான் அங்கே தொடர்ந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ த ரிமைனிங் மேஜர் பார்ட் ஆஃப் தி ஸ்லட்ஜ் is pumped into large tanks called anaerobic sludge digesters ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஃபைனலாக நம்ம அனுப்பக்கூடிய ஒரு ரீஜன். இங்கே அனோரபிக் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் தேவை இருக்காது. அதனால வந்து அனோரபிக் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட்டையும் நம்ம இந்த இடத்துல அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ண வைக்கிறோம். அப்படி டைஜஸ்ட் பண்ணும்போது அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பொல்யூட்டன்ட்டும் குறைஞ்சி வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகுது. ஸோ இது நம்ம இந்த இடத்துல இருந்து கிடைச்ச அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணி we can produce biogas. Is it clear? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணி வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்டரை பியூரிஃபை பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐ மீன் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. சில மினிஸ்ட்ரிஸ்லும் இதில் நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆக்ஷன் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டு பியூரிஃபை கங்கா யமுனா ரிவர்ஸ் ஆக்சுவலி. ஸோ கங்கா யமுனா ரிவரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான 2 ஆக்ஷன் பிளான் இது. இது யார் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், இவங்க 2 பேரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? Yes, sir. புரியுதுங்களா? அந்த 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 பாயிண்ட் புரிஞ்சா? Yes, sir. ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் ஃப்ளோக்ஸ் என்னன்னு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த ஃப்ளோக்ன்றது என்னன்னா இட்ஸ் தி கான்ஸ்டன்ட் which consists both bacterial and fungal content. So those bacterial and fungal content which is used to digest the organic matter, நம்ம கலெக்டிவா சொல்லும்போது ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே சார். சார் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ன்றது என்னன்னா those organic content which consists the aerobic bacteria. I mean அது நம்ம ஏரோபிக் பாக்டீரியா தான் அந்த பொல்யூட்டன்ட் வந்து என்ன பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. அந்த டைஜஸ்ட் பண்ண பொல்யூட்டன்ட் அண்ட் பாக்டீரியா அந்த கண்டென்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்லுவோம். ரிமைன்ஸ் ஆஃப் தி செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஹலோ
Yes, sir. Right. Now let me talk about microbes in production of biogas. So biogas அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். Some methanogen bacteria. Methanogens are the bacteria. So they usually grow in the ruminant animals gut regionல அந்த மாதிரி இடத்துலலாம் வளரும். ஸோ பொதுவாக மாட்டுச்சாணம் கேள்விப்பட்டிருக்கோம், டங்கில் வந்து இதெல்லாம் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா those bacteria is growing on dung and they are responsible for the production of biogas. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. The type of gas produced depend upon the microbes and the organic substrates by they utilize. And the examples cited in the relation to fermentation of dog cheese and making and production of beverages, the main gas produced was CO2. So இங்க CO2 தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. However, certain bacteria which grows anaerobically, anaerobicனா ஆக்சிஜன் இல்லாமல், cellulose materials, and they can produce a large amount of methane. ஸோ அதில் என்ன வரும்னா மீத்தேன் மட்டும் கிடையாது, along with the methane, carbon dioxide and hydrogen also produced. And these bacteria are collectively called methanogens. இதை நம்ம என்ன சொல்றோம், மெத்தனோஜென்ஸ்னு சொல்றோம். And one such common bacterium is methanobacterium. Okay, note down பண்ணிக்கங்க. That is methanobacterium. And these bacteria are commonly found in the anaerobic sludge digester. Okay, the bacteria are commonly found in the anaerobic sludge. Okay, anaerobic sludge சொல்றோம்ல அதுதான். Okay, and these bacteria are also present in the rumen. சொன்னல பார்ட் ஆஃப் stomach cattles. ஸோ அங்கே வந்து இருக்கும். ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து செல்லுலோசிக் மெட்டீரியல் வந்து which are present in the food of cattle is also present in the rumen. Okay, in rumen these bacteria help in the breakdown of cellulose and they also play an important role in the nutrition of cattle. Okay, right. So இதுதான் நம்ம இந்த எக்ஸ்க்ரீஷனை நம்ம மறுபடியும் உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். We can produce as a fertilizer, we can use them as a fertilizers. And remaining வந்து நம்ம பயோகேஸ் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஆல்மோஸ்ட் கால்டா கோபர் கேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த பயோகேஸ் பிளான்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இங்கே எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா என்னென்ன கேஸஸ் ரிலீஸ் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேஸஸ்னுடைய பேர் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி ஃபார் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இன் மெயின்லி டியூ டு தி எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IARIன்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், KVIC. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க. சார் இந்த ரெண்டு இன்ட்ரடியூஸ்டும் எதுக்காக சார் யூஸ் ஆகுது? எதுப்பா? புரியல, என்ன கேட்டீங்க? இது பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்குப்பா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் ஆஸ் எ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸிப்பா. மெனி பயாலஜிக்கல் பெஸ்ட் டிசீஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சொல்ற இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதுங்க, அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ், லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ்ன்னு சொல்லுவாங்க.
which is useful to get rid of aphids and mosquitoes. ஸோ நம்ம மஸ்கிட்டோஸையும் அஃபிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லேடி பேர்ட் அண்ட் ட்ராகன் ஃப்ளைஸை யூஸ் பண்ணலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மைக்ரோபியல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து கேட்டர்பில்லர்ஸ், பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடி ப்ராடக்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்றது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பவுடராக இருக்கும். அது ஈஸியாக நம்ம வாட்டரில் போட்டு அப்படியே அதெல்லாம் போட்டு ஈஸியாக தெளிச்சு விட்டுருலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம். ஓகே, ஸோ இது வந்து பிடியினுடைய ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து இந்த இடத்துல ட்ரைகோடெர்மா, இட்ஸ் ஃபங்கை. ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ லிவிங் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ லிவிங் ஃபங்கை வந்து நம்ம ஓகே, ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரூட்ல சில நேரங்கள்ல சில பேத்தோஜென்ஸ் இருக்கும், அந்த ரூட் பேத்தோஜென்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்லோ வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்லோ வைரஸஸ் அப்படின்றது வந்து தி ஆர் தி வைரஸஸ். இதுல வந்து சில ஜீனஸ் இருக்கு, நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸஸ் வந்து தீஸ் வைரஸஸ் ஆர் எக்ஸலன்ட் கேண்டிடேட்ஸ் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா ஒரு அந்த வைரஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து டேமேஜ் பண்ணும், மற்ற ஸ்பீசிஸ் அது எதுவுமே இது பண்ணாது. ஸோ இது ஒரு அனதர் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். அப்போ இங்கே பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் எதுலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ இதில் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. பேக்லோ வைரஸஸ் ஒன்று, ட்ரைகோடெர்மா இஸ் எ ஃபங்கை, பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதுக்கப்புறம் லேடி பேர்ட்ஸ் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான். இந்த நேம் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ், அது எதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேடி பேர்ட்ஸ் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதுக்கப்புறம் ட்ரைகோடெர்மா, அண்ட் தென் பேக்லோ வைரஸஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ எதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னாவே மொத்தம் 3 டைப் ஆஃப் இது நம்ம பார்க்கலாம். எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே. ஓகே, ஸோ பொதுவாக நம்ம இந்த எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்ற வார்த்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆர்கானிக் ரைஸ் இருக்கு, ஆர்கானிக் காய்கறி இருக்கு, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் பயோ ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ மெயின் சோர்சஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்க்கு என்னென்ன? பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா. இந்த 3 பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்டீரியாஸ்ல ரைசோபியம் பாக்டீரியா பற்றி பார்ப்போம். ஸோ ரைசோபியம் அப்படின்றது இஸ் எ பாக்டீரியா ஹேவிங் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் லெகுமினஸ் பிளான்ஸ். ஸோ லெகுமினஸ்னா இந்த பருப்பு தாவரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாவரங்களுடைய ரூட்ஸ்ல வந்து இந்த பாக்டீரியா வளரும். நைட்ரஜன் தேவையான, அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் இது மூலமாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து another bacteria which fix nitrogen with free living அப்படின்னா azospirillum acidobacter. ஸோ இது ரெண்டுமே நார்மல் பாக்டீரியாஸ் தான், பட் தே ஆர் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா எந்த ஒரு அசோசியேஷன் இல்லாம தனியா இருக்கிறது நம்ம இங்க ஃப்ரீ லிவிங்னு சொல்றோம். அடுத்து வந்து மைக்ரோரைசா. அடுத்து ஃபங்கைல நம்ம வந்து மைக்ரோரைசாவை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. மைக்ரோரைசா அப்படின்றது ஆல்ரெடி வி நோ இட் இஸ் ஹேவிங் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ஹையர் லெவல் பிளான்ஸ். ஃபங்கைக்கும் ஹையர் லெவல் பிளான்ஸ் ரூட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சிம்பயாட்டிக் அசோசியேஷனை ரைசோபியம் அப்படி மைக்ரோரைசான்னு சொல்லுவோம். இதுல வெரி குட் ஜீனஸ் வந்து குளோமஸ். ஸோ இந்த குளோமஸ் அப்படின்ற மைக்ரோரைசா என்ன பண்ணும் அப்படின்னா, பிளான்ட்டுக்கு தேவையான பாஸ்பரஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இது கொஸ்டினா கேட்பாங்க. மைக்ரோரைசானா என்ன? குளோமஸ் அப்படின்ற மைக்ரோரைசா பிளான்ஸ்க்கு எந்த விதமான சோர்ஸை வந்து எடுத்து கொடுக்குதுன்னு கேட்கலாம், பாஸ்பரஸை. ஓகே, அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட் குரூப் வந்து என்னன்னா சைனோபாக்டீரியா. இதெல்லாம் சைனோபாக்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அனபீனா, நாஸ்டாக், ஆசிலட்டோரியா, இது மூணுமே வந்து ஐ மீன் தே ஆர் சைனோபாக்டீரியா. தே ஆல்சோ ஃபிக்ஸ் தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஓகே, அது மட்டும் இல்லை, இன் பேடி ஃபீல்டில் சைனோபாக்டீரியா சர்வ் as an important biofertilizers. ஸோ இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ஹியர் லெசன் இஸ் கன்க்ளூடட். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததுல சைனோபாக்டீரியா, ஃபங்கை,
normal bacteria. These three are the sources of biofertilizers. So biofertilizers எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. Okay, so here we conclude this lesson, and if you have any doubts, please. சார் சயனோபாக்டீரியா வந்து பேடி ஃபீல்ட்ஸில் வந்து குட் பயோஃபர்டிலைசரா சார்? ஆமாம் ஆமாம், சில நேரங்களில் நம்ம டைரெக்டாகவே ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாம் சயனோபாக்டீரியா. ஓகே சார். சார் ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன சார்? ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஆர்கானிக் கண்டென்ட்டை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது. இலை, தழை, அப்புறம் வந்து இந்த மாதிரியான மைக்ரோப்ஸை விச் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் பயோஃபர்டிலைசர்ஸ் மட்டும் ஆர்கானிக். பயோஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் they are not having any chemical constraints. Sir, Actually, organic farming. செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல பிஓடி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்களா சார்? அதுக்கு என்ன சார் மீனிங்? ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பிஓடி என்றது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இப்போ ஒரு நார்மல் வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கும், கரெக்டா? H2O, கரெக்ட் தானே? இப்போ நீங்க ஒரு பொல்யூட்டன்ட் வாட்டர் வந்து ஒரு பொல்யூட்டட் ஆகுது, ஏதோ ஒரு ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட் அந்த வாட்டர்ல கலக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிடும். அப்போ பிஓடி அப்படின்றது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அப்போ டிமாண்ட்ன்றது அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாம போறது. எப்போ ஆக்சிஜன் குறையுது? பொல்யூட்டட் வாட்டர் இருக்கும்போது அதுல ஆக்சிஜன் குறையுது. அப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பாக்டீரியாஸையும் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த பாக்டீரியா என்ன பண்ணோம்னா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கான்ஸ்டன்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய எல்லா பொல்யூட்டன் கண்டென்ட்டும் குறையுது. பொல்யூட்டன் கண்டென்ட் குறையுது அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்க ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டே இருக்குல்ல. Okay. Any other doubts? சார் அப்போ பிஓடி வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா பொல்யூட்டட் வாட்டரா சார்? பொல்யூட்டட் வாட்டர், ஆமா. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா அது பொல்யூட்டட் வாட்டர். சரி, ஓகே. ஸோ இப்போ எதுவும் ஓகே, எந்த டவுட் இல்லைன்னா நம்ம we will conclude the class. Okay. Hello. Sir? Yes, sir. Yes. Okay. So thank you so much. Good night. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you.